இந்த அணியின் இறுதி பேச்சாளர் முஸ்தகீனா பேகம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். ஏற்கனவே பேசுற மாதிரி தெரியுது, அதான் நிறைய பேர்ல. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முஸ்தஃபா வ நபியில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சபையோர்களே, பெரியவர்களே, நியாயமான நடுவர்களே, எனக்கு முன் ஆண்மணி சார்பாக பேசிய அப்துல்லா அவர் சின்ன பிள்ளைத்தனமா இருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. நடுவர்களே, அவர் மட்டும்தான் அற்புதமா கேள்வி நினைச்சாரா? நாமளும் கேள்வி கேட்போம். குர்ஆனில் ஆண்கள் குறிக்கும் வார்த்தை இம்ராவுன் என்பது வெறும் ஆண்களிலும், பெண்களை குறிக்கும் வார்த்தை இம்ராதுன் என்பது 26 இடங்களில் வருகிறது. அதுபோல ரஜிலும் என்ற ஆண்களை குறிக்கும் வார்த்தை குர்ஆனில் வெறும் 28 இடங்களிலும், அதை நிஷா என்ற வார்த்தை 56 இடங்களில் வருகிறது. நடுவர்களே, 6 பெரியதா இல்ல 26 பெரியதா? அதே மாதிரி 28 பெரியதா இல்ல 56 பெரியதா? இன்னும் இறைவன் கொடுத்த முக்கியத்துவத்தை சொல்லிக் கொண்டே போகலாம். இதையெல்லாம் எதை காட்டுகிறது நடுவர்களே? சொல்லுங்க, எதை காட்டுகிறது? ஃபிரௌனின் மனைவி ஆசியா அவர்கள் 6 மிகுந்த பெண் அல்லவா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற மார்க்கம் 6 மிகுந்த பெண்ணை பார்க்க முடியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கல்வி ஆர்வத்தால் தானே அரசர் செய்து வீட்டிற்கு நபி அழைத்து சென்று விளக்கம் கேட்டு வந்தார்கள். நடுவர்களே, சமீபத்தில் ஒரு மாத இதழ் செய்தி 2025 இளம் பெண்கள் தான் கல்வி ஆர்வத்தில், அது மாத கல்வி ஆர்வத்தில் முதலிடம் என்பதை காட்டுகிறது. ஆம் நடுவர்களே, ஒரு மணப்பெண் தன் மகள் தொகையை பணமாகவோ நகையாகவோ வேண்டாம் என்று வந்து மார்க்க நூல்களை மகராக கேட்டு பிரச்சனை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும் சமுதாயத்தில் நாங்க சொல்வதான சரி? எங்கள் ஹஜ்ரத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அவருடன் ஓய்வு நண்பருக்கு அதிக பணம் செலவழிக்கும் பழக்கமா? வீட்டில் தரும் பணத்தை மாத ஆரம்பத்திலே செலவழித்து மறுபடியும் வீட்டிற்கு கடிதம் ஒன்று எழுதுவார்களாம். அவர்கள் வீட்டில் சிக்கனமற்ற விரிவான தபால்களை ஒவ்வொரு முறை எழுதுவார்களாம். அந்த தபால்களை சேர்த்து வைத்து ஒரு கட்டத்தில் பேப்பர் கட்டு போல மிகைத்துவிடும். அதை எடைக்கு போட்டு வரும் பணத்தை செலவழிப்பாராம். இப்படிதான் நாட்கள் மார்க்க கல்வியாக மிக்க குறைவு. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம். இங்குள்ள ஜுமா பயான் முடிக்கிற வரை ஆண்கள் பகுதியில் காத்தாடுது இல்லைன்னா காத்தாடி ஃபேன் ஆடுது. ஆனா பெண்கள் பயான் அன்று கூட்டம் அலை மோதுது. ஆண்கள் ஊருக்கு ஒன்று இருக்கு, ஆனா என்ன பிரச்சனை? ஒரு கிளாஸ் ஒருத்தவங்க தானே இருக்காங்க. ஆனா நிசான் மதரசாக்கள் அங்கொன்று இங்கொன்று இருந்தாலும் இடமில்லை திருப்பி அனுப்பி வைக்கும் நிலையில் மாணவிகள் கூட்டம் நிறைந்து கிடக்கு. நடுவர்களே, சின்ன திரையில டெலிவிஷன்ல இஸ்லாமிக் ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு எந்த டிவில ஒளிபரப்பாகுதுன்னு ஆண்களை கேளுங்க. பேண்ட் தான் குளிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஆர்வம் அவர்களுக்கு. அதே சமயம் பெண்களை பாருங்கள், முழுசா மார்க்க நிகழ்ச்சிகளை பார்ப்பதோடு இல்லாமல் அதிகம் கேள்வி கேட்பவர்களும் அவர்கள் தான். நடுவர்களே, இங்குள்ள ஜும்மா நேரத்தில் நிஸ்வான் மதரசாவில் தஸ்பீஹ் தொகை சொல்வதற்காக இது எவ்வளவு கூட்டம் நிறைந்து கிடக்கு நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இங்குள்ள ஜும்மா நேரத்தில் ஜும்மா பள்ளிவாசலில் பயான் முடித்து குத்துபா ஓதி முடிக்கும் போதுதான் இந்த நிறைய ஆட்கள் பள்ளிவாசலுக்கு அனைவரை தலைக்கு வருகிறார்கள். நடுவர்களே, எனக்கு தெரிஞ்சு நற்கி சென்ற ஒரு மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஆனா எல்லா இஸ்லாமிய மாத இதழ்களை சராசரியாக ஆய்வு செய்து பார்த்தால் கேள்வி வச்சரணம் பெண்களால் தான் எழுதப்பட்டிருக்கும். நடுவர்களே, நடுவில் யார் இருக்க வேண்டிய நீங்கள் எங்கள் அணிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கும் நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன செய்ய? நீதிக்கு பேர் போன உமரலில்லாஹ் அவர்கள் பேருள்ளே நடிக்க சாதகமாக தீர்ப்பு வழங்கும்